ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. தஸ்மாத் த்வமிந்திரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜான நாசனம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆசை இந்திரியங்கள் வழியாகவும் மனசு வழியாகவும் புத்திக்கு போய் புத்தியானது ஆசைப்பட்ட பொருளை அடையறதுக்கு முயற்சியை எடுக்கிறது. இதனால ஜீவாத்மா கிட்ட இருக்கிற ஞானத்தை இந்த ஆசையானது மூடி மயக்கிறது அப்படின்னு சொன்னார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில். இப்போ என்ன சொல்லுகிறார்? தஸ்மாத், எனவே, ஆதவ், முதலில், இந்திரியாணி நியம்ய, இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பழகணும். பார்க்குற விஷயத்திலையும் கேட்குற விஷயத்திலையும் முகர்ற விஷயத்திலையும் தொட்டு உணர்ற சுவைக்கிற விஷயங்கள்ல எல்லாம் நாம் முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். அதுக்காகவே தான் தர்மசாஸ்திரம் இருக்கு. இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாம் தர்மசாஸ்திரங்கள் வரையறுத்து சொல்லுகிறது. இந்திரிய விஷயங்களில் எதெல்லாம் மனசுக்கு நல்லது செய்யும், நல்லது செய்யாது அப்படிங்கிறத பொதுவாகவே சாஸ்திரங்களில் பார்க்குறோம். திருக்குறளில் வள்ளுவரும் நிறைய சொல்லியிருக்கார். ஆக, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல், செயற்கரிய செய்வார் பெரியர், இதெல்லாம் நிறைய திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம். 2வது அத்தியாயத்தில் கூட இதை நிறைய பார்த்துருக்கோம் நாம். ஆகவே இந்திரியங்களை முதல்ல கட்டுப்படுத்தணும். விஷயங்கள் உள்ள போகிறதுலையே நாம் என்னது உத்தரவின்றி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போடுறோம் இல்லையா, கேட்டு வாசலில். நம்ம அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. அது மாதிரி நம்ம அனுமதி இல்லாமல் எந்த விஷயங்களும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது முதல்ல அம்சம். நம்ம ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நாமளாக விரும்பி வாழ பழகணும். விரும்பி வாழ்ந்தா தான், இல்லாட்டி இது மன அழுத்தத்தை உண்டு பண்ணிக்கக்கூடாது, சப்ரெஷன் கூடாது. அது நம்ம மாத்திரமில்லை, சொசைட்டியில் எல்லாரும், சமூகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நாம் அப்படி கட்டுப்பாடோடு வாழ்ந்தோமானா எல்லாருக்கும் நல்லது ஏற்படும். இதைத்தான் திரும்ப திரும்ப எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. மனோ தத்துவ டாக்டர்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நம்மளா மனசை அழுத்திக்காமல் விரும்பி இது நல்லது, எதிர்காலத்தில் இது நமக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்திரியங்களை தர்மசாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறதுனால கட்டுப்படுத்தலாம். மனசை கடவுளை தியானம் பண்ணுறதுனாலையும் நல்ல குணங்களை விரும்பி கடைப்பிடிக்கிறதுனாலையும் நல்ல நல்ல குணங்களை பற்றின விஷயங்களை ஆழமாக மனசில் சிந்திக்கணும். நல்ல குணங்களுக்கு எதிர்மாறான குணங்களுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மனசில் சிந்திக்கணும். கடவுளை தியானம் பண்ணி மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். புத்திக்கு சாஸ்திர ஞானத்தை கொடுக்கணும். புத்திக்கு திருக்குறள் போன்ற நல்ல நூல்களை பற்றின ஞானத்தை கொடுத்து ஆசைகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஆக, இந்திரியங்களை விஷயங்களில் ஜாஸ்தி போகாமல் தர்மப்படி வாழ்ந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். ஆதவ் இந்திரியாணி நியம்ய ததா மனஹா நியம்ய நம்ம சேர்த்துக்கணும். பிறகு மனசை தியானத்தினால நல்ல குணங்களால் கட்டுப்படுத்தி நல்ல குணங்களை கொண்டு வளர்த்தி புத்திக்கு எப்பவும் நல்ல விஷயங்களை சாஸ்திரங்களை சிந்திக்கிற சக்தியை கொடுத்து இதை ஜெயிக்கணும். பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜான நாசனம். பரத ரிஷபன்கிறது மேலே இருக்கு. பரத வம்சத்தில் வந்தவர்களில் தலை சிறந்தவனே, முதல்ல நீ இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், அப்புறம் மனசை கட்டுப்படுத்தணும், அப்புறம் புத்தியை கட்டுப்படுத்தணும். புத்தியை சாஸ்திர ஞானத்தினால கட்டுப்படுத்தணும், மனசை கடவுளை தியானம் பண்ணி கட்டுப்படுத்தணும், இந்திரியங்களை தர்மத்தை கடைப்பிடிச்சு கட்டுப்படுத்தணும். ஆகவே இதை நெறிப்படுத்தி பாப்மானம் ஞான விஜான நாசனம் ஏனம் பிரஜகி, பாபத்துக்கு காரணமான இந்த ஆசையை, அப்புறம் ஞான விஜான நாசனம். ஞானம்னு சொன்னால் அறிவு, விஜானம்னு சொன்னால் நல்ல தெளிவான அறிவுக்கு பேர் விஜானம்னு பேர். அதாவது வாழ்க்கையில் கடவுளை உணர்றது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஞானம். கடவுளாகவே நம்மையும் உலகத்தையும் பார்க்கறதுங்கிறது விஜானம்னு சொல்கிற வழக்கம். ஆக, இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடிய பாவங்களுக்கு காரணமான இந்த ஆசையை, பேராசையை பிரஜகி, பிரஜகினா நன்றாக வெற்றி கொள்வாயாக என்று ஆசையை வெல்லுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் பகவான் இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்றார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் வேற சில உபாயங்களை சொல்லி கொடுக்க போறார்.
தொடர்ந்து படிப்போம். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். தஸ்மாத் த்வமிந்திரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜான நாசனம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.